இலங்கை ராணுவத்துக்கு நம்ம அடங்கி போறதுனால நம்மள கோழைகள்னு அர்த்தம் இல்ல. புலியை முரத்தால் அடித்து விரட்டிய புறநானூற்று தமிழச்சியின் தாய்ப்பால் குடித்து வளர்ந்த பரம்பரை புலிக்குட்டிகள் நாங்கள். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், மோதி பாரு வீடு போய் சேர மாட்டேன். இதுதான் நடக்கும். உலக வரைபடத்துல இலங்கைன்ற ஒரு இடமே இல்லாம போயிடும். பக்கத்து வீட்டுக்காரனாச்சே எந்த பிரச்சனையும் வானான்னு அடங்கி இருக்கும். எங்க பொறுமையை சோதிச்சிடாதீங்க. ஏதோ வந்தோம், கூட்டம் கூடணும், உணர்ச்சி வசமா பேசணும், கலைஞ்சி போனோம்னு இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன செயல்கள்ல நம்ம ஈடுபடணும். அது அவசியம். நான் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். இது நான் முன்னாடியே சொன்னதுதான். இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை குறித்து மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தந்தி அனுப்புங்க. நீங்க நாளை காலையில அனுப்ப போற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தந்திகள் பிரதம மந்திரியின் வீட்டு கதவையும் தமிழக முதல்வரின் வீட்டு கதவையும் தட்டட்டும். தமிழ் மீனவர்களோட இந்த பிரச்சனைக்கு இது ஒரு சின்ன ஆதாரமா இருக்கட்டும். நீங்களா செய்வீங்கன்னு நான் நம்புறேன். திரு சுகுமார் அவர்களுக்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ண அத்தனை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.